ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எம்ஆல்டிடி எபிசோட் நம்பர் 75 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா ஏதாவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த சின்ன பொண்ணு சீன் என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப நாளா ஆடிட்டு இருக்கல, உங்க அக்கா இல்லாதனால உங்க அக்கா இல்லாம ரொம்ப ஆட்டம் போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, உங்க அக்காவுக்கு பதிலா இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டாரையும் ஃபேக்வின் தங்கச்சி எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவேன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடா. அப்ப நம்ம சின்ன பொண்ணாசினி ஈஸியா எஸ் ஆயிட்டு இருக்கான். ஒவ்வொரு அட்டாக்ல நீ இவ்வளவு கண்டிப்பா அட்டாக் பண்ணிட்டு இருக்க, எல்லாத்துலயுமே ஈஸியாவே தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபேக்வின் அவனோட தங்கச்சி அப்படியே மேலே ஜம்ப் பண்ணலாம், அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒண்ணுமே வேலை ஆகல. நம்ம சின்ன பொண்ணு சீனியர் இவ்வளவு தொடக்கூட முடியல. அந்த சின்ன பொண்ணு அக்கா அக்கா இவ்வளவு சும்மா விடாதீங்க, இவ்வளவு சம்பவம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, இவள தானே உனக்கு ஃபியான்சின்னு சொன்னாங்க, என்ன ஃபியான்சி அடி உங்களை பக்கம் கடுப்பா இருக்கா? அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இவ தோத்து பொண்ணு நானும் ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப சடனா இவ சாட்டி அப்படியே காலால புடிச்சிட்டா அந்த சின்ன பொண்ணு சீனியரு. அப்ப இவ்வளவு அதை எடுக்க எவ்வளவு ட்ரை பண்றா, அவளால சுத்தமாவே முடியல. அப்ப இந்த சின்ன பொண்ணு சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னா மேஜிக்கல் வெப்பன் பவரா இருந்தாலும் நீ யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணா அது வேலைக்கு ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாட்டியோட இவ்வளவு பின்னாடி போறா. அதுக்கப்புறம் திரும்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா திரும்பி சாட்டையை பிடிச்சிடுறாங்க நம்ம சின்ன பொண்ணு சீனியர். முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஆட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பக்கத்துல இருந்து ஒரு அட்டாக் பண்ணி இவளை தள்ளி விட்டுறாங்க. அப்ப இவ்வளவு முடியாம இருக்கும்போது நம்ம சின்ன பொண்ணு சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இன்னும் புரியல, அது எப்படி யூஸ் பண்ணும் கூட உனக்கு தெரியல, நீ சரியான யூஸ்லெஸ் தான், அதை பிராக்டிஸ் கூட உனக்கு பண்ண தெரியாதுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அங்குவினோட தங்கச்சி என்ன சொல்றேன்னா, என்ன தைரியம் என்னையே நீ அட்டாக் பண்ணிருப்ப, இந்த விஷயம் மட்டும் என் அக்காவுக்கு தெரிஞ்சதா உன்னை சும்மா விட மாட்டாங்க, பாத்துக்கோங்கிற மாதிரி சொல்லி மறத்திட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சின்ன பொண்ணு சீனியர், நீ ரொம்பவே ஓவரா பேசிட்ட, வார்த்தை அதிகமா விட்டுட்டு இருக்க, அதெல்லாம் கேட்காம இவ்வளோ கண்டபடி பேசிட்டு இருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு அக்கா முதுகு பின்னே ஒளியதான் பிடிக்கும் போல இருக்கு, ஆனா இன்னைக்கு ஒன்னா ஒளிய முடியாது, உன்னை யாருக்கிட்டையும் காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி அங்க ஐஸ் பவர் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த இடமே அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அந்த இடத்துல ஐஸ் கட்டியால உடஞ்சு போயிருது. சுற்றி இருக்கவங்களாம் போட்டு மறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்னப்பா இந்த இடமே ரொம்ப கோல்டா இருக்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த சின்ன பொண்ணு சீனியர் ரொம்பவே பவர்ஃபுல் தான், ஏன்னா அவங்க ஆப்பனண்ட்டை ஈஸியாவே எப்படி டிஃபீட் பண்றது நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஃபேக்வின் திடீர்னு ஓடி போய் மாயன் பின்ன போய் ஒழிஞ்சுக்கிறா. திரும்பி யார் முதுகு பின்ன உரியதான் இவளுக்கு பிடிக்கும் போல இருக்கு. அப்ப இந்த ஃபேக்வின் தங்கச்சி என்ன சொல்றேன்னா, பாத்தியா நீ எப்படி அட்டாக் பண்ண, அவளை ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்ப மாயன் வாய முடி, நீ சரியான ஒத்த பாக்குறங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான். அப்ப மாயன் என்ன மன்னிச்சிருங்க, இப்ப இப்படி பண்ணதுக்கு மேட்ச் பண்ணா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு சீனியர் பெருசா எடுத்துக்கல. அப்ப இந்த குள்ள இருந்து என்ன சொல்றான்னா, இந்த மேட்சை விட்டு இந்த ஃபேங்க்வின் வச்சு டிஸ்மிஸ் பண்றேன், ஏன்னா அவ இருந்தால விட்டு வெளில போயிட்டா, அதனால இந்த மேட்ச்ல ஜெயிச்சிரு இந்த சின்ன பொண்ணோட சீனியர்ங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு சீனியர் அப்படியே மேல போய் அவங்க ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க, அதாவது இந்த சின்ன பொண்ணு இருக்கிற இடத்துக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ம சின்ன பொண்ணு கிளாப்டேட்டி சீனியர் அவளை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கதற விட்டுருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம குள்ள இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, அது வேற யாருக்குள்ள நம்ம சின்ன பொண்ணுக்கும். அதே சமயத்துல ஆப்போனண்டா வர போறது நம்ம லியா. அதை கேட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்கு ஆகிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு கூட இந்த லீ சண்டை போட போறாரு, எப்படி சண்டை போட போறாருங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் தான் இருக்கும். அப்ப அந்த லீ எழுந்து அதுக்குள்ள என்ட்ரி ஆயிடாங்க. அப்ப இந்த சின்ன பொண்ணு எழுந்து என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கேப்ல சண்டை போடும், முழு ஸ்டென்டோ சண்டை போடும், இல்ல சாப்பாடு கிடையாது. அது கேட்டதுக்கு அப்புறம் இந்த சின்ன பொண்ணு நீங்க கவலைப்படுங்க, நீங்க நல்லா சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எருநாளுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம லீக்கு ஒரு வடகடை போடுறா அந்த சின்ன பொண்ணு. அப்ப நம்ம லீயும் ஓகேமா சண்டை ஆரம்பிக்கலாமா என்னங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு அதுக்கு தானே தயாரா இருக்கேங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நடக்கிற பேட்டில பட்டி காட்டல, ஆனா மேட்ச் மட்டும் ஸ்டார்ட் ஆன மாதிரி நம்ம காட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா நம்ம ஹீரோயின் கத்தியை பார்த்து அதை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கத்தி எடுத்து பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இப்ப அந்த சீக்ரெட் ரிலேமோட ஸ்டேஜை நெருங்கிட்டேன், ஆனா நீ கவலைப்படாத அஜி, உன்னை இன்னைக்குமே நான் மறக்க முடியாது, உனக்கு நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே நான் சேர்த்து பழி வாங்குவேன், அதுக்கு ரொம்ப நாள் காத்திருக்க வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, இங்க நடக்கிற காம்படிஷன்ல நான் எப்படியா ஜெயிப்பேன், அதே சமயம் இந்த இடத்துல ட்ரூ டிசபிள் ஆயிடுவேன், அது ரொம்ப நாள் இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும், அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாக் அவனை சும்மாவே விட மாட்டேன், அவனை உனக்காக நான் அந்த இடத்துல பழி வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி நம்ம இப்ப இருக்கிற ஹீரோயின் உள்ள என்ட்ரி கொடுக்குறா. என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்தவ நம்ம ஹீரோ கையில இருக்கிற அந்த கத்தியை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன கேட்கிறானா, உனக்கு என்னாச்சு, ஏதாவது முக்கியமான விஷயமா? அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, அது முக்கியமான விஷயங்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு உன்னை தேடி வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது என்னன்னா, நான் பாக்குறதுக்கு அந்த கமாண்ட்ல பேசுறது ஆஞ்சி மாதிரி இருக்கிறதுனால தான்
நீ என்ன உன்னோட மேடை ஏத்துக்கிட்டியா? அவள மாதிரி இருக்கிறதுனால தான் என்ன கொல்லாம அந்த இடத்துல விட்டியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஆஞ்சி என்னைக்குமே ஆஞ்சிடா. அதே சமயத்துல நீ என்னைக்குமே அவளாக முடியாது. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின், அப்ப எதுக்காக என்ன இப்போ உன் கூடயே வச்சிருக்க? எந்த ஒரு காரணமும் எனக்கு புரியவே இல்லை. உனக்கு என் மேல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபாக்குரா. ஃபாக்குக்கும் எனக்கு நடக்கிற பேட்டில்ல எனக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் தேவை. இன்னும் ஒரு 10 வருஷத்துல அவனுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டில் நடக்க போகுது. அந்த பேட்டில் எனக்கு சில ஹெல்ப்லாம் தேவைப்படும். அதுக்காக தான் முன்ன நான் என் கூடயே வச்சிருக்கேன். அந்த ஒரு காரணம் மட்டும்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன் என்ன சொல்றான்னா, அப்பனா அந்த ஃபாக் என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா என்ன? அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அவன் கண்டிப்பா பவர்ஃபுல் தான். அவனை ஜெயிக்கிறது ஈஸியான விஷயம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நானும் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்குற ஆளும் கிடையாது. நான் கண்டிப்பா அவனை இந்த இடத்துல டிஃபீட் பண்ணி அந்த இடத்துல அவனை கொல்லுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அவனை நீ கொன்னதுக்கு அப்புறம் அவனை அதாவது டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கும்? என்னை வச்சு ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா நீ? அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் அந்த விஷயத்தை பற்றிலாம் அந்த அளவுக்கு திங்க் பண்ணவே இல்லை. அதே சமயத்துல நீ எதுவும் கவலைப்படாத. நான் அந்த பேட்டில் ஜெயித்தாலும் தோத்தாலுமே உனக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்ப நம்ம ஹீரோ இவளை விட்டு தள்ளி போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன சொல்றான்னா, சப்போஸ் இந்த பேட்டில் மட்டும் நான் தோத்து போயிட்டேன்னா நான் இருக்கவே மாட்டேன். அதாவது என் உயிரே இருக்காது. அப்ப கண்டிப்பா எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சிடும். அதே சமயத்துல நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பேன். அந்த டைம்ல உன்ன மாதிரி ஒரு ஆள் எனக்கு தேவையே படாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டு, டீல் தான்ப்பா, நான் வச்சுக்கோ, மந்தத. சரி ஓகே, என்னால முடிஞ்ச 10 வருஷத்துக்கு என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் உனக்கு நான் பண்ணுவேன். ஆனா நீ சொன்ன வார்த்தையை மட்டும் மறக்க மாட்டீல்ல? நம்ம ஹீரோ ஒரு வார்த்தையை நான் கொடுத்துட்டேன்னா அதை திருப்பி வாங்க மாட்டேன். இந்த ஃபேங்கான் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வெளில போற மாதிரி போயிட்டு சடனாக இந்த 10 வருஷம் ப்ராமிஸ்க்கு காரணம் ஆஞ்சி தானேங்கிற மாதிரி கேட்கறா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, கொஞ்சம் பர்சனலாகவும் இருக்கும், அதே சமயத்துல இந்த உலகத்தோட நன்மைக்காகவும் இருக்கும். அது ஏன் அப்படி உனக்கு சொல்றேன்னா, ஆஞ்சி செத்துருக்கு ஃபாக்குரா காரணம். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மிருகம் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. அதே சமயத்துல இந்த ஜியான் மவுண்டைன் அந்த ஃபாக்கையில போறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு ஒரே வழி அவனை அழிக்கிறது மட்டும்தான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, நீ கவலையப்படாத, கண்டிப்பா என்னோட முழு சப்போர்ட் உனக்கு இருக்கும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல, நீ இப்ப நினைச்சா கூட உன போய் அட்டாக் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமில்ல? அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபாக் இந்த இடத்தோட முக்கியமான ஆளு. அவன் மேல கை வச்சுனா கண்டிப்பா அதுக்கான பின்விளைவுகள் கண்டிப்பாவே வரும். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்காக நான் 10 வருஷம் வெயிட் பண்ணேன், பரவாயில்ல, என் கையால கண்டிப்பா அவனை டிஸ்ட்ராய் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ஷாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, சரி ஓகே, நீ இந்த இடத்த விட்டு போ, எனக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லைங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. அப்ப நம்ம இது சடனா நம்ம ஹீரோயின் கட்டிய பார்க்கும்போது லைட்டா ஸ்பார்க் கிடைக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை அதை பக்கத்துல வர வச்சு, இது ஏன் இந்த இடத்துல ஸ்பார்க் அடிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலங்கிற மாதிரி அந்த ஒளியை பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்துல நம்ம டிராகனை காட்டினா, டிராகன் என்ன சொல்றேன்னா, இதுவரையும் நான் பார்த்த வரையும் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற ஹீரோயினுக்கும் ஆஞ்சிக்கும் டிஃப்ரெண்டே இல்லை. இவங்க விதிகள் இணைக்கப்பட்டிருக்கு. இது யாராலையுமே மாற்றவே முடியாது, தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்றான். இதோட இந்த முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் அன்புள்ள ஏஜே வாய்ஸ் ஓவர்.